எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல நெடுநேர பயணம் கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். சாமி ரூம்ல இருந்து எட்டி பார்த்த ஒருத்தர், அம்மா நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட கண்ணை தொடச்சிக்கிட்டு சாந்தா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு உள்ள போக சாமி அவங்கள பார்த்து கும்பிட இவங்களும் கும்பிடுறாங்க. ஆப்போசிட்ல டேபிளுக்கு முன்னாடி உட்கார, ஒரு டேபிளுக்கு இந்த பக்கம் அவரு, அந்த பக்கம் சாந்தா. சிஷ்யர்கள் ஒருத்தர் மட்டும் பக்கத்துல நின்றுட்டு இருக்க என்னென்னமோ எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. வாங்கம்மா. ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கொள்ளைக்காட்டில் இருக்கிறவங்க தானே? ஆமாங்க ஐயா. பொண்ணுக்கூட இப்போ கல்யாணம், பேரனுக்கூட பேர் வைக்கிறது, மாப்பிள்ளை வேலைக்குன்னு எல்லாம் எங்கிட்ட தானே வந்து பார்த்தீங்க? ஆமாங்க ஐயா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏதாவது பார்க்கணுமா? ஆமாங்க பார்க்கணும். சொல்லுங்க. ஜாதகத்தை கொண்டாந்துருக்குறேன், காட்டணும். கொண்டாங்க. ஜாதகத்தை கொடுக்கும் முன்னாடி வெத்தலை பாக்கு அது இதுன்னு வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சிஷ்ய சொல்லவே வெத்தலை பாக்கு, சூடம், கூடவே ஊதுபத்தி இது எல்லாத்தையும் வச்சு அந்த ஜாதகத்தையெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஜாதகத்தை வாங்கினவர் எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டு, என்னம்மா எல்லாத்தையும் கொண்டாந்துருக்கீங்க, என்ன காரியத்துக்காக வந்திருக்கீங்க? ஐயா கொஞ்ச நாளாக என்னை சுற்றி என்னென்னமோ நடக்குதுங்க ஐயா. இதெல்லாம் எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க ஐயா. அதனால ஏதாவது பரிகாரம் கேட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் சொல்கிற விஷயம் புரியுது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்ததுக்கப்புறமா எதுலேயுமே எந்த பிழையுமே கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படி பயந்துட்டு வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எதனாலையாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜாதக பிரகாரம் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னன்னு சொல்ல முடியுமா? ஐயா நான் செஞ்ச ஒரு பெரிய தப்பு இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையில் பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்கிதுங்க ஐயா. இனிமேல் என் பொண்ணோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போது அம்மா விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கம்மா, அப்போ தான் என்னால் அதை பரிகாரம் பண்ண முடியும். இதுக்கு மேலே சாமியார்கிட்ட மறைச்சி எந்த பிரயோஜனம் இல்லை. விஷயத்த முழுக்க சொன்னால் மட்டும்தான் பரிகாரம் கிடைக்கும், அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு சாந்தா விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பிரியா காலேஜ் அப்போ தான் ஜாயின் பண்ண டைமு. பிரியா காலேஜ் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக 3 வருஷம் கோர்ஸ் முடிஞ்சு மாஸ்டர் டிகிரி ஜாயின் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது நல்ல ஒரு வரன் அமையுது. மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கல்யாணமும் பண்ணுறாங்க. ஏக்கா பிள்ளைக்கு இப்போ தான் 23 24 வயசு ஆகுது, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்னமோ உன் புள்ள நான் 28 தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தா. நல்ல வரண்டி வந்துச்சு, கொடுத்துட்டேன். பாரு மாப்பிள்ளை சொந்தமாக காடு தோட்டம் துறவுன்னு வச்சுருக்குறாங்க, டிராக்டர் 10 வச்சுருக்குறாங்க, சொந்த வீடு பெருசாக கட்டி வச்சுருக்குறாங்க. இத்தனை இருக்கும் பொழுது வேற என்ன வேறும்? 10வது குறைக்கு எட்டி விழுந்த தூரத்தில் பிள்ளையோடு இன்னைக்கு நினச்சா போவோம், நாளைக்கு நினச்சா போவோம், இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு பிரியாவோட வாழ்க்கை அமையுது. சந்திரசேகர் பிரியாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை. ஆமாம், சின்ன வயசுலேயே பார்த்தாலும் நல்லா பார்த்துக்கிற மாப்பிள்ளை. வாழ்க்கை என்னமோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு நாள் திடீர்னு பிரியாட்டிருந்து கால் வந்துச்சு. பிரியாட்டிருந்து கால் வந்த உடனே சுப்பு ஃபோனை எடுத்து பேசுகிறாரு. சொல்லுக்கண்ணு என்னாச்சு? அப்பா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமாப்பா, ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன்னு சொன்னாங்கப்பா, வாங்கப்பா போய் பார்க்கலாம். என்ன கண்ணு சொல்லுறேன்? எந்த ஹாஸ்பிட்டலு? அப்பா இங்கே தான் பக்கத்தில் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாமாப்பா, இல்லைன்னா கோயம்புத்தூரோ ஈரோட கூட்டு போக சொல்கிறாங்களாமாப்பா, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கப்பா அப்படின்னு சொல்ல ஃபோனை கீழே வச்சவங்க கரெக்டாக ஒரு 20-25 நிமிஷம் ட்ராவலில் பொண்ணு வீட்டுக்கு போய் இறங்குறாங்க. ஆனால் வீட்டில் யாருமே இல்லை. மாப்பிள்ளைக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. சுற்றி முற்றி கேட்க பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பொண்ணு அவங்க அம்மா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தெரியுது. தேடி கண்டுபிடிச்சி ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நின்ன உடனே அவங்களுக்கு கிடைச்ச ஒரே விஷயம், மாப்பிள்ளை இறந்துட்டாரு. அதுதான் பதறி துடிச்சு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், நெஞ்செல்லாம் விறுவிறுக்க ஆரம்பிக்குது. ஆமாம், பிரியாவோட முதல் கணவர் சந்திரசேகர் இறந்து போயிடுறாரு. பெரிய அதிர்ச்சி தான். மருமகனோட இழப்பு, மருமகன் இறந்துட்டாரு அப்படிங்கிறத விட மகளோட வாழ்க்கை சின்ன வயசுலேயே போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஆமாம், படிக்கிற பிள்ளைய பிடிச்சி கட்டி கொடுத்துருக்குது இந்த அக்கா, விவரமே இருக்காது அப்படின்னு பேசுகிறாங்க. எந்த வாய் தெரியுமா? பரவாயில்லையேக்கா, சீக்கிரமாகவே உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டியே அப்படின்னு சொன்ன வாய். இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் கல்யாணம் பொண்ணா மட்டும் இருந்தால் கூட 2ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய 6 மாத கருவை என்ன பண்ண முடியும்? ஒரே யோசனையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பல பேச்சுவார்த்தைகள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையோட இந்த சின்ன வயசில் பொண்ணோட வாழ்க்கையை இப்படியே விடுறதுக்கு சாந்தாவுக்கு சுத்தமாக இஷ்டமே கிடையாது. ஒரு பெத்த தாயா சாந்தா என்ன பண்ணணுமோ
அதை பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஒத்த பொண்ணு சாந்தாவுக்கு. அந்த பொண்ணு இப்படி இருக்கிறது சாந்தாவுக்கு இன்னுமே மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்க மாப்பிள்ளை வீட்டில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சம்மந்தி, என்னால் ஒத்துக்க முடியாது. என் பையனோட கடைசி உசுறு இதுதான். என் புருஷனே இல்லை, எனக்கு இருந்தது ஒத்த பையன். அந்த ஒத்த பையன் இப்போ இல்லை. அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குழந்தைய நான் கலைக்க விட மாட்டேன் அப்படின்னு சம்மந்தி அம்மா சொல்ல, சுப்பு கூட அறிவு கெட்டவ மாதிரி பேசிகிட்டு இருக்காதடி, நீ என்ன லூசா? வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற? அதெல்லாம் குழந்தையோட கட்டிக்கிறதுக்கு இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஊரு சனமே எதிர்க்க ஆரம்பிக்குது. நைட்டு நேரம் ஒரு 7 மணி இருக்கும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சாந்தா மெல்ல தன்னோட பெட்லேருந்து எந்திரிக்கிறாங்க. பக்கத்து ரூமில் புள்ள தூங்கிட்டு இருக்கிறத பார்க்க உள்ளே போய் புள்ளைய எழுப்புறாங்க. ஏ பிரியா, பிரியா என்னம்மா, எந்திரி. எங்கம்மா? எந்திரினா எந்திரி அப்படின்னு சொல்ல பிரியாவும் எந்திரிக்கிறா. பிரியா எந்திரிச்ச உடனே மெல்ல மெல்ல வெளியில் வந்து எதுவுமே யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கக்கூடிய 10 உரம்பரையுமே எதுவுமே கண்டுக்காமல் வீட்டுக்கு முன்னாடி வராங்க. கார் ஒன்று கரெக்டாக வந்து நிற்க காரில் ஏறுறாங்க. என்னம்மா, எங்கம்மா கூட்டிகிட்டு போகிற? கொஞ்சம் அமைதியாரு. கோயம்புத்தூர் நோக்கி அந்த வண்டி போகுது. உள்ளே போன உடனே ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே பிரியா, என்னம்மா? கண்ணு, நான் சொல்கிறத கேளு. மா சும்மாருமா, எனக்கு அவரோட ஞாபகத்தமாக இருக்குது இந்த ஒரு குழந்தை மட்டும்தான். நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? வேண்டாமா, தயவுசென்னு சொல்கிறமா, விட்டுருமா அப்படின்னு சொல்ல, உன்னை கையெடுத்து கும்பிடுறங்கன்னு அந்த மாதிரி பண்ணிடாத, உனக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிடும். வேண்டாமா, நீ நாளைக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த குழந்தை வேத்து குழந்தைன்னு வந்துடும். அதனால இந்த குழந்தைய நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. இதுக்கு நாம் அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல 1 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுக்கிறாங்க. குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. சாந்தாவோட இந்த முடிவு அங்கே இருக்கிற நிறையா பேர்த்துக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. சாந்தாவோட இந்த முடிவுனால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வெடிச்சிச்சு. சந்திரசேகரோட அம்மா பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணி கேஸெல்லாம் போட நிலைமைக்கு போனாங்க. ஆனால் டாக்டர் மூலமாக காசு கொடுத்து குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்ததாகவும், பிரியா ரொம்பவே அழுது வயிற்றில் நெஞ்சிலெல்லாம் அடிச்சுக்கிட்டதுனால பிரியாவுக்கு இந்த மாதிரி குழந்தை இறந்து போனதாகவும் அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் பிரச்சனை. பிரியா இப்போ யாருமே இல்லாமல் அம்மா வீட்டில் வந்து உட்காந்துருக்குறா. சந்திரசேகரோட அம்மா அந்த குழந்தைய வாங்கிட்டு போய் தான் பையனுக்கு பக்கத்துலேயே பிதைச்சிட்டாங்க. அப்பாவும் பிறந்த குழந்தையும் பிரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இறந்த 2 உசுரும் பக்கத்தில் புதைக்கப்படுது. சாந்தா சொல்லி முடித்த உடனே அதை கேட்டுட்டு இருக்கக்கூடியவர், ஓ, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய இறந்ததா சொல்லி நீங்கள் எடுத்திருக்கீங்க அதானே? ஆமாங்க ஐயா. குழந்தை இறந்து தான் பிறந்துச்சா? இறந்துதாங்க ஐயா பிறந்துச்சு. ஆனால் ஊசி போட்டு. பாவம் பெருசுப்பா, பாவம் ரொம்ப பெருசு. இந்த காலத்தில் இருக்கிற பசங்கள்லாம் நல்ல பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் திருமணமாகி குழந்தை இருக்கிற பெண்ணை 2ஆம் திருமணம் செஞ்சக்கூடிய ஆண்கள் கூட குழந்தைய நல்லாவே பார்த்துக்கிறது நிறையா இருக்குது. ஒரு பெத்த தாயாக உங்கள் பக்கம் யோசிக்கும் பொழுது அது சரிதான். ஆனால் நியாயமாக பார்க்கும் பொழுது சரி, என்னை தேடி பரிகாரத்துக்கு வந்துட்டீங்க, அந்த பரிகாரத்தை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் ஒரு எலுமிச்சை மலத்தை வச்சு மந்திரிச்சு சாந்தா கிட்ட கொடுத்து ஒரு கட்டம் போட்டு நடுவில் எலுமிச்சை மலை வச்சு அதுக்கு நிறையா பூஜை பண்ணி பூவெல்லாம் வச்சு எல்லாமே பண்ணி தீர்த்தத்தையெல்லாம் சுற்றி வீட்டு முழுக்க தெளித்து அந்த எலுமிச்சை மலத்தை கொண்டு போய் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பாலைங்கணத்தில் போடணும் அப்படிங்கிறது தான் அந்த பரிகாரம். பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு காசு கொடுக்கலான்னு போகும் பொழுது, வேண்டாம்மா, பாவத்தை தீக்கிறதுக்கு எனக்கு காசு வேண்டாம். ஐயா இல்லைங்க, காசு வாங்கிக்கிங்க. இல்லைம்மா, நான் இதுக்கு காசு வாங்குற மாதிரி எந்த விதமான ஐடியாவும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல சாந்தா அந்த எலுமிச்சை மலை திருநீர் அது இதுன்னு எல்லாத்துக்கூடையுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. டாக்டர் கரெக்டாக வந்து, மா, ரிப்போர்ட் பிரகாரம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது, நீங்கள் இனி டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். டாக்டர் அப்புறம் அன்னைக்கு நோ 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 அது நத்திங், யாரோ டெக்னீஷியன் தப்பாக பார்த்துட்டாங்க, நாங்களும் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஏதோ ஒரு லிக்விடுக்குள்ளே விழுந்ததுனால பிளட் அப்படி தெரிஞ்சிருக்குது. உங்கள் பையனும் உங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, 2 பேர்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அடிப்பட்டதில் ஏற்பட்ட காயங்கள் கூட ஓரளவுக்கு தழும்பெல்லாம் மறைய ஆரம்பிச்சிருச்சு, காயங்கள்லாம் ஆற ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நாளைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்
அப்படின்னு சொல்ல அப்படி ஒரு சந்தோஷம். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணும் பொழுது சாந்தாவோட ஃபோன் எடுக்கவே மாட்டேங்குது. திரும்ப 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 கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சாந்தாவோட ஃபோன் எடுக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு மற்ற வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சாமியார் போனதுக்கு அப்புறமா வேற ஒரு விஷயத்துல போக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யன், ஐயா, ஏங்க ஐயா அந்த அம்மாவுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரத்தை சொல்லியிருக்கீங்க, ஏப்பா இந்த பரிகாரம் பலிக்காதுன்னு நினைக்கிறியா? ஐயா, இத்தனை வருஷமா நான் அங்கே கூட இருக்கேன், பண்ணியிருக்கிற பாவம் பெருசு, ஆத்மா துரத்திட்டு இருக்குது, அமானுஷத்தோட தாக்கம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்போவுமே வீட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு கண் திருஷ்டி பரிகாரத்தை பண்ணி கொடுத்துருக்கீங்களே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்சியை பார்த்தவர் சிரிச்சுக்கிட்டே, விதி ஏற்கனவே எழுதப்பட்டுருச்சு, அந்த அமானுஷ்யம் இந்த அம்மாவை விட போகிறது கிடையாது. ஜாதகத்தை வாங்கி பார்க்கும் பொழுதே அந்த அம்மாவோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறை நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் எதுவுமே நான் சொல்லலை. அப்போ ஐயா என்ன சொல்ல வரீங்க? அந்த அம்மாவோட பொண்ணோட வாழ்க்கை இனிமேல் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லைம்மா, அந்த அம்மாவோட பொண்ணு, மாப்பிள்ளை, பேரை, ஏன் அந்த அம்மாவோட வீட்டுக்கார் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அப்புறம் என்னங்க ஐயா? இல்லைப்பா விடு. இல்லைங்க ஐயா, அப்போ அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது ஏன் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டீங்க? அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொன்னால் கூட அந்த அம்மா செஞ்சுக்குவாங்கல்ல. இறந்து போகிறவங்ககிட்ட நீங்கள் இறக்க போகிறீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? சாந்தா வேக வேகமாக நடந்து வந்துட்டு இருக்க, எங்கேயோ இருந்து வந்த ஒரு லாரி ஒன்று வேகமாக வந்து சாந்தாவோட மேலே டப்புன்னு மோது. அவ்வளோதான், தூக்கி வாரி போட்ட சாந்தா நல்லா வலிப்பு வந்து இழுக்க ஆரம்பிக்குது. சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒடியாந்து வந்து பார்க்க சாந்தாவோட கையில் இருந்த ஜாதகமெல்லாம் ரத்தம் பட்டு தெரிச்சு கிடக்க, பர்ஸு, ஃபோன் எல்லாம் ஒரு பக்கமாக கிடக்குது. சாந்தாவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே, ஐயோ யாருனே தெரிலப்பா, என்னன்னே தெரிலப்பா, ஏதாவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கப்பான்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, ஃபோன் கிடக்குது பாருங்க, யாராவது ஒருத்தர் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, சாந்தாவோட கண்கள் மட்டும் மெல்ல மெல்ல மேலே போயிட்டே இருக்குது. கடைசியாக சாந்தா பார்க்கக்கூடிய உருவம், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு உருவம் அவள் பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறது தான் தெரிஞ்சிருச்சு. இறப்பு நெருங்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. சாந்தாவோட மொபைலில் பிரியா அப்படிங்கிற நேம் போட்டு ஃபோன் வர, அதை எடுத்து பேசுறதுக்காக கூட்டம் ஒன்று கர்ச்சீப்பை வச்சு அந்த ஃபோனை எடுக்குது. ரத்தக்கரை படிஞ்ச அந்த ஃபோனை எடுத்து பிரியாவோட காலை அட்டன் பண்ணி விஷயத்தை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் சாந்தாவோட உயிர் முக்காவாசி போயிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த உருவம் மெல்ல மெல்ல சாந்தா பக்கத்தில் வந்து, என்ன போகலாமா வாங்க அப்படின்னு கூப்பிட, அடுத்த நிமிஷம் சாந்தாவோட உயிர் உடலை விட்டு பிரியுது. என்னதான் சாந்தா தன்னோட பொண்ணுக்காக நல்லது பண்ணினாலும் அந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணியிருக்க முடியும்? சந்திரசேகருடைய மரணம் ஆக்சிடென்ட் தான். அதுக்காக சந்திரசேகர் அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டான்னு சொல்லலை. வயிற்றில் இருக்கிற குழந்தைய கொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ கூட பிரியா குழந்தை புருஷனோட நல்லா தான் இருக்கா. அதனால சந்திரசேகருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தன்னோட வாழ்க்கை துணை நேரத்தில் கூட நல்லா இருக்கிறத இறப்புக்கு அப்புறம் எல்லாருமே விரும்புகிறது தான் போல. ஆனால் பிஞ்சு குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு அப்பாவா யோசிச்சிருப்பாங்க போல. அதனால தான் சாந்தாவுக்கு இப்படி ஒரு முடிவு. எழுதப்பட்ட கணக்கில் பாவ கணக்கு தீர்க்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. இதே மாதிரி சாந்தாவோட உயிர் பிரிஞ்சது அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுது. ஒவ்வொரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தரப்பு நியாயமாக தான் தெரியும். சந்திரசேகர் பக்கம் பார்க்கும் பொழுது சாந்தாவோட மரணம் சந்திரசேகருக்கு ஏதோ ஒரு நியாயமாக தெரிஞ்சிருக்குது. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். இந்த கதையில் வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. நெடுநேர பயண கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.